உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனலி எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா? எந்த கட்சிக்கும் இருக்காது. ஏன்னா அந்த கட்சி அவங்க தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு அபிடவிட் கொடுத்திருக்கீங்க. மீறினீங்கன்னா உங்க கட்சி அந்தஸ்து கேன்சலா போயிடும், அங்கீகாரம். அதெல்லாம் சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்கு என்ன வேணா சொல்லலாம். மொப்பம் மவனே சிங்கண்டா, மொப்பம் மவனே சிங்கண்டா, அப்படி அவ்வளவுதான் ஸ்டாலின் பண்றது. நான் என்ன சொல்றேன், ஆர்கே நகர்ல மேடம் ஜெயலலிதா போட்டியிட்டப்ப அதுல போலி வாக்காளர் இருக்குன்னு நீதிமன்றம் வர போனது யாரு? யாரு சொல்லுங்க நண்பர்களே, யாரு? ஸ்டாலின். அப்போ அன்னைக்கு இருந்தது இன்னும் ரெக்டிஃபை ஆல இல்ல. அதை ரெக்டிஃபை பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். சரி, ரொம்ப அதிகம் பேசினீங்க பீகார் பத்தி. அந்த பீகார்ல இந்த பொய்யர் ராகுல் காந்தி போட்ட கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார் இங்கேருந்து. அதுல ஹிந்தியில பேச தெரிஞ்சு பேச தெரியாம உளறி கொட்டி கிளறி மூடி எல்லாம் பண்ணாரா? நடந்ததா? அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த வார்த்தைகளை மாத்தி இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி இவர் ஹிந்தியில கரெக்டா பேசிட்டாருன்னு இந்த வேடிக்கை எல்லாம் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். கோர்ட்ல ஆஜராயிருக்காரு ஊழல் சம்பந்தமா. ஊழலுக்கு என்று சிறப்பு பட்டயம் பெற்றவர். நீங்க ஊழல்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றீங்க? 2G. என்ன இப்ப 5G வர வந்துடுது, 6G வரப்போகுது. ஆனா இவர் 2Gல கொள்ளையடிச்சவர் இல்லையா? அதனால உப்பு தின்னார் தண்ணி குடிப்பார்.